ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருத பின்வந்து திவ்யேஸ்தவே வேதை சாங்கபகரப்பரோ மணிகதை காயந்தியம் சாமகா யானாவஸ்திததத்ததேன மனசா பத்யந்தியம் யோகினः யஸ்யான்னம் ந விதுசுராசுராணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ யோகத்தை நாம் பார்த்தோம். சேத்ரஜ்ஞ விபாக யோகம் என்று அத்தியாயத்துக்கு பெயர். சேத்திரம் என்றால் நாம் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற அனைத்து இந்த உலகத்தையும் குறிக்கும், நம்முடைய மனம் புத்தியையும் குறிக்கும். சுருக்கமாக சொல்லியிருக்கேன். சேத்திரம் என்றால் மனம், புத்தி, இந்திரியங்கள், உலகங்கள், எதெல்லாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் கேட்கின்றோமோ, இவை அனைத்தையும் குறிக்கும் இந்த சேத்திரம் என்று அழைக்கக்கூடியது. சேத்ரஜ்ஞம் என்றால் நம்ம நிறைய கேட்டதுனால இப்போ நம்ம சொல்கிறோம். மனது புத்திக்கு ஆத்ம தத்துவத்தை குறிக்கும். பொதுவாக நான் சொல்லிடுறேன். சேத்ரஜ்ஞம் என்றால் ஆத்ம தத்துவத்தை அல்லது பிரம்ம தத்துவத்தை குறிக்கும். அது இந்த இடத்துல சேத்ரஜ்ஞம் சொல்லுவாங்க. ஆத்ம தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவத்தை குறிக்கும். அது என்னுடைய சாரம். ஆத்ம தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவத்தை இது குறிக்கும். அப்போ விவாகம்னா என்ன அப்படின்னா, சேத்திரத்தையும் சேத்ரஜ்ஞனாகிய ஆத்ம தத்துவத்தையும் அல்லது பிரம்ம தத்துவத்தையும் குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உபதேசிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக உடையதால் இந்த அத்தியாயத்துக்கு என்ன பெயர்? சேத்ரஜ்ஞ. இந்த இடத்துல யோகம்னா தலைப்பு, அவைகளை பற்றிய கூறுகின்ற ஒரு கருத்து, அது என்னுடைய பொருள். அவைகளை பற்றி கூறப்படுகின்ற ஒரு கருத்து அல்லது இது தலைப்பை உடையதாக இருக்கின்ற கருத்து சேத்ரஜ்ஞ விபாக யோக என்று பெயர். முதலாவது நம்ம ஏற்கனவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த கீதை என்பது 3 விதமான தலைப்பை உடையது. தது துவம் அசி, கீதையினுடைய சாரம். ஜீவனாகிய நீ உண்மையிலேயே நீ பிரம்மமாக இருக்கின்றாய். அந்த இருக்கின்றாய் எப்படி ஐக்கியம் என்று கூறப்படுவதுதான் இந்த சேத்ரஜ்ஞ யோகம் என்று பெயர். இந்த சேத்ரஜ்ஞ யோகம்னா என்னன்னு, நீயும் அந்த பரம்பொருளும் எப்படி ஒன்றாக முடியும் என்று பகுத்து அறியக்கூடியதை இந்த அத்தியாயமான கூறும். மெய்ப்பொருளை பற்றிய அறிவை, மெய்ப்பொருள் நமஸ்காரம் வர அறிவோம் வர பாத நமஸ்காரம். ஓம் வர நல்லது, நல்லா போயிட்டுருக்கு. நைஸ். ஓம் வர அறிவோம். ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும்
பகுத்து அறியக்கூடியது இந்த நூல். அதாவது சேத்திரம் என்றால் என்ன, சேத்ரஜ்ஞன் என்றால் என்ன என்று கூறி, எந்த வகையில் எதில் மெய்ப்பொருள், அப்போ எது பொய்ப்பொருள் என்று பகுத்து விவாதம் செய்து பிரித்து எது உண்மை என்று புரிந்து கொள்ளக்கூடியது. எல்லாமே உண்மைதான். சிலது பொய்யான உண்மை, சிலது உண்மையான உண்மை. அது நோக்காக சொல்லுவார். எல்லாமே உண்மைதான். பொய்யான உண்மை, உண்மையான உண்மை, அதே மெய்ப்பொருள். பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக தெரியும் உண்மை, மெய்ப்பொருள் பொய்ப்பொருளாக தெரியும் உண்மை, இதே மெய்ப்பொருள். அப்படி பகுத்து அறியக்கூடியது. எப்பொருள் எத்தன்மையாயிரம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை பற்றி நமக்கு கூறுவதனால இந்த அத்தியாயத்துக்கு சேத்திரஜ்ஞ யோகம் என்று பெயர். நம்ம ஏற்கனவே நேற்று நாம் சிந்திப்போம். இந்த அத்தியாயம் 3 தலைப்புகளை, இந்த பகவத்கீதை 3 தலைப்புகளை உடையது. தது துவம் அசி. 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 6ஆம் அத்தியாயம் ஜீவனை பற்றிய, மனிதர்களை பற்றிய விசாரத்தை கூறுகின்றது. 7லிருந்து 12 வரை பக்தி நாம் பார்த்தோம். பக்தி யோகம்லாம் வந்துச்சு, விபூதி யோகம்லாம் வந்தது, விஸ்வரூப தரிசனம் என்றதை நாம் பார்த்தோம். அதில் 1ஆம் 6ஆம் அத்தியாயத்தில் ஒரு மனிதன் சந்நியாச யோகம் என்று கூட நம்ம பார்த்தோம். சாங்கிய யோகம் பார்த்தோம், கர்ம யோகம் பார்த்தோம். இப்போ கர்ம யோகம் பகவானுக்கு கர்ம யோகம் தேவையில்லை, நமக்கே கர்ம யோகம் தேவை. இப்பொழுது நான் அப்படி பார்த்து இந்த 13லிருந்து 18 வரை அசிபத விசாரம், எப்படி ஒன்றாக முடியும் என்ற விசாரம். நம்ம இப்போ ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம். ஏற்கனவே நான் சொன்னது ஆன்சரை சொல்லிடுறேன். சேத்திரம் என்பது இந்த உடல், மனம், உலகம், மாயா எல்லாம், ஐபூதம் எல்லாம் சேத்திரம். எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் சேத்திரம். அது எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் சேத்திரம். சுருக்கமாக சொன்னோம். யஜ்ஞம் சேத்திரம். யஜ்ஞகன அறிபவன், ஞக அறிபவன், ஞானி ஞக குணோ, சிதப்பிரஜ்ஞக ஞகன அறிபவன். இந்த சேத்திரத்தை எவன் அறிகின்றானோ அவன் சேத்திரஜன். அதே சமஸ்கிருதம்ங்கிறது. பண்டு மகாராஜாவுடைய புதல்வர்கள் பாண்டவர்கள். குந்தியினுடைய புதல்வன் கவுந்தேயன். அது வரும். வசுதேவனுடைய புதல்வன் வாசுதேவன். அப்படிலாம் அவர் அந்த ஒரு சமாசம் சொல்லுவாங்க. அதே தமிழ் மாதிரிதான், சமஸ்கிருதம் ஒரு தமிழ் மாதிரி. இந்த பேர் வந்து பாயுது காலநிலை தமிழ் மாதிரி தான். மெய்ப்பொருள், பொய்ப்பொருள், அப்பொருள், அகத்தறிவு, புகத்தறிவும்பாங்களே அந்த மாதிரி. அப்போ புறத்தில் எது இருக்கின்றதோ அது சேத்திரம், அகத்தில் எது இருக்கின்றதோ அது சேத்திரஜ்ஞன்னு பேர். புறத்தில் எதெல்லாம் இருக்கோ அது சேத்திரம். இது சாமி, இது பகவான் இதில் சொல்கிறார். முதலாவது ஸ்லோகத்தில் சேத்திரம்னா என்ன, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பகவானே சொல்கின்றார். மீண்டும் ஏற்கனவே எல்லாம் சொல்லி முடித்தார், புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்லை. இருந்தாலும் மீண்டும் அதை தெளிவாக உண்மையாக அதை விளக்கும் பொருட்டு இந்த இடத்துல மீண்டும் பகவான் இதை கூற ஆரம்பிக்கின்றார். முதலாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் சரீரம் கௌந்தேய இதம் சரீரம் கௌந்தேய சேத்ரம் மித்யவிதீயதே சேத்ரம் மித்யவிதீயதே ஏதத்யோ வேதி தம் பாஹு
ஏதத்யோ வேத்தி தம் சாவோ க்ஷேத்ரஜ்ஞ இரி தத்விதः க்ஷேத்ரஜ்ஞ இரி தத்விதः. முதலாவது ஸ்லோகத்திற்குள் இப்பொழுது நாம் நுழைந்துவிட்டோம். முதலாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதம், இந்த ஸ்லோகம் வாய்ஸ் அர்த்தம். இதம்னா இந்த, சரீரம் இந்த சரீரம். இந்த எல்லாம் கையை காட்டும்ல, அந்த இந்த அப்படிம்பாங்க. பகவான் இந்த அப்படிங்கிறார். இப்போ பக்கத்தில் இருக்க, நம்ம பக்கத்தில் ரொம்ப வெரி நியர் எது? நம்ம சரீரமே. நம்ம சரீரமே வெரி நியர். பார்க்கப்படுகின்ற பொருளில் கேட்பில்லாமல் இருக்கிறது எதுன்னா நம்ம சரீரமே. மாதிரி இன்னொன்று கேட்பில்லாமல் இருக்குது வெட்ட வெளி. வெட்ட வெளியை தொடுனா நம்ம கையில் இப்படி தொடக்கூடாது. அதிலேயே நாம் அமர்ந்திருக்கின்றோம், அதிலேயே இருக்கிறோம். நமக்கும் அந்த வெட்ட வெளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மாதிரி இந்த சரீரம், இந்த சரீரம் பகவான் அர்ஜுனன் பக்கத்தில் அவனை நோக்கி கூறுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தன்னுடைய சரீரத்தை காட்டி, கையை காட்டி இந்த சரீரம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சேத்திரம் இது அபிதீயது. இந்த சரீரம் சேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. முதல் வரியினுடைய சாரம். இந்த சரீரம், எல்லா சரீரமும் சேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து சொல்வார், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பஞ்சபூதங்கள் அனைத்தும் சேத்திரம்தான். பொதுவாக இப்போ ஆரம்பிக்கிறார். ஏதத்யோ வேதி தம் ஏதத், இந்த எவன் வேத்தி அறிகிறானோ தம் அவனை சேத்ரஜ்ஞः இது தத்விதः. சேத்ரஜ்ஞன் என்று, சேத்திரத்தை அறிந்தவன் என்று, தத்விதः தத்துவத்தை அறிந்தவர்கள் பிராகு சொல்லப்படுகிறார்கள். அதாவது உடலையும் மனதையும் புத்தியையும் சுருக்கமாக சொன்னால், இந்த சுருக்கமாக சொல்கிறார், இந்த சரீரத்தை எவன் அறிகிறானோ அவன் சேத்ரஜ்ஞன். அதே இதனுடைய சாரம். இந்த சரீரத்தை, இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய சாரம், இந்த சரீரம் சேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு இடத்துக்கு சேத்திரம்பாங்க. இனி ஒன்று அந்த வயலில் சேத்திரம் அப்படிம்பாங்க. எங்கு ஒரு காரியம் நடக்கிறதோ அங்கே சேத்திரம்பாங்க, அதை சேத்திரம்பாங்க. எங்கு அறுவடை செய்து விளையப்படுகின்றதோ அதையும் சேத்திரம்பாங்க. இப்போ உத்தரகாசி இதில் பார்த்தீங்கன்னா சேத்திரம் அப்படிம்பா. சேத்திரம் ஒரு இடத்தை குறிக்கும். சேத்திரத்துக்கு போலையா, சேத்திரத்தில் நான் சாப்பிட போகிறேன், சேத்திரம் போகிறேன் அப்படிம்பா. அந்த ஒரு சேத்திரம்னு ஒரு இடம், அந்த இடத்து பேர் சேத்திரம். அங்கே சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்களாம். உத்தரகாசி 4-5 இடம் இருக்கும், சேத்திரம் 4-5 இடம் இருக்கும். அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே எங்கே நான் சேத்திரத்துக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. இருக்க இடத்துல சாப்பாடு ஒரு மாதிரியாக இருக்குது, சரியில்லை, ஒத்து வராது நமக்கு அப்படின்னா சேத்திரத்துக்கு போகிறேன்னு சட்டை தூக்கி கிளம்பிடுவாங்களாம் அங்கே இருக்கிற பிரபஞ்சாரிகள்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல சேத்திரம் சொல்லுவார்கள். ஒரு இடம், ஒரு இடத்தை குறிக்கும். அது மாதிரி நம்ம சரீரம் ஒரு இடத்தை குறிக்கும். எல்லாமே ஒரு விளக்கத்தோடு அந்த பெயர் சொல்வார்கள். பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எதையுமே பேருக்கு அர்த்தம் இருக்கும். சமஸ்கிருதம், கிருத்தம்னா செய்யப்பட்டது, முறைப்படி எழுதப்பட்ட, செய்யப்பட்ட. கிருதம், சமஸ்னா முறைப்படி, நன்கு. கிருதம்னா வகுக்கப்பட்ட, செய்யப்பட்ட ஒரு நூல் சமஸ்கிருதம் அப்படின்னு பேராம். அது மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க. இதுலையுமே ஒரு
அடுத்தது தாமரை இதழ் போன்ற தாமரை போன்ற பாதங்களை உடையவன், மென்மையான தூய்மையான வாசனமுடைய தாமரை மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். தாமரை இலை போல, தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது போல, இதுலையுமே ஒரு அர்த்தம் இருக்கும். பர்த்தனுடைய புதல்வன் பார்த்தன், இதுதான். பாண்டவனுடைய புதல்வர்கள் பாண்டவர்கள். கௌரவ குலத்தில் பிறந்தவர்கள் குருவம்சத்தில் பிறந்தவர்கள் கௌரவர்கள் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த இடத்துல காந்தார தேசத்தில் பிறந்தவன் காந்தாரன். சரவண பொய்யில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் கார்த்திகேயன். சரவணம் என்ற புல்லிலிருந்து உருவானதுனால, நாணல் புல்லிலிருந்து உருவானதுனால அவனுக்கு என்ன பேர்? சரவண பவன். பவன்னா தோன்றியவன். சரவண என்ற புல்லிலிருந்து உருவாகி சரவண பொய்கையில் தோன்றியதனால் அவனுக்கு சரவணன் என்று பெயர். 6 முகத்தை உடையவன் ஆறுமுகன். இந்த 6 முகத்தை ஒன்றாக கூட்டி ஒருமுகமாக பராசக்தி சொன்னதால அவனுக்கு என்ன பேர்? குகன், கந்தன் என்று பெயர். இருதய குகத்தில் அறியப்படுவதனால அவனுக்கு குகன் என்று பெயர். அழகானவனால் அவனுக்கு முருகா என்று பெயர். முருகான அழகன். அதான் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. சரி, அது இந்த இடத்துல இனி ஒன்று அர்த்தம் இதுக்கு. விளைநிலத்தை நம்ம சேத்திரம் சொல்லுவோம். விளைநில பயிர்கள் விளையக்கூடிய இடம். அது மாதிரி இந்த சரீரத்தை ஏன் சேத்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா, புண்ணிய காரியங்களை செய்து புண்ணிய பாவத்தை விளையக்கூடிய இந்த சரீரம் அப்படின்னா சசிவர்ண போகத்தில் சொல்லும். இந்த பாவ புண்ணிய மூட்டைகளை ஒருவன் எங்கு போனாலும் சுமந்து கொண்டே இருக்கின்றான். அவன் எப்பொழுது தன்னுடைய குருவை நாடி இறக்கி வைக்கின்றானோ அப்பொழுது அவனுடைய சரீர மூட்டைகள் தீர்ந்து போயிடும் சொல்லி ஒரு வாக்கின்படி அந்த சசிங்கிறவனை தூக்கி கொண்டு பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக குருவை தேடி அலைந்தாளாம். அந்த சசிவர்ண போகத்தை வரும். அது மாதிரி இது சேத்திரஜன் என்று பாவ புண்ணியத்தினுடைய விளைநிலமாக இருக்கிறதுனால இது சேத்திரக்கன் என்று சொல்லப்படுகின்றது. சேத்திரம் சேத்திரக்கம் என்று பாவார்களை விளக்குகின்றார். அதனால் இந்த இடத்துல பிரகிருதி நாடும் புருஷன் நாடும் உலகம் நாடும் எல்லாம் ஒரே பொருள்தான். பிரகிருதி புருஷாக சேத்திரம் எல்லாம் ஒன்றுதான். பகவான் உவாச்ச, பகவான் சொன்னார். அர்ஜுனன் சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது என்றார். பகவான் இதம் அப்படின்னு சொல்றார். இதம்னா இந்த இதம் அவனை அழைக்கின்றார். இந்த சரீரம் சொல்லி அர்ஜுனனை அழைக்கின்றார். இந்த பாரு இந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சரீரம் இந்த அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறோம்ல, அது மாதிரி அர்ஜுனனை பகவான் இந்த அப்படின்னு அவனை அலாட் பண்ணுறதுக்காக சொல்கின்றார். அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. அதனால் கையால் ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு, கையால் தொட்டு காட்டியும் இருக்கலாம், அல்லது எது காலத்திலும் இடத்திலும் வரையறுக்கப்பட்டு இருக்கின்றதோ அது சுட்டுப்பெயர் சொல்லுவாங்க. அதனால் சுட்டி காட்டுதல் அது சேத்திரம். அவனை அறிந்தவன் சேத்திரக்காக என்று அழைக்கப்படுகின்றான் பேர். அப்போ சேத்திரம்னா களம், நிலம்,
புண்ணிய ஸ்தலம், விளைநிலம், வயல் என்று. அறுவடை செய்கின்ற இடம் வயல். அது மாதிரி பாப புண்ணியத்தை பலனை அறுவடை செய்யும் இடம்